ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. நம்மளுடைய மிர்ச்சி செந்தில் அவர்கள் ஒரு 15,000 ரூபாய் இழந்திருக்காரு, ஏமாந்துருக்காரு. அதை பற்றி அவரே பேசியிருக்காரு. எஸ், இது மாதிரி பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து பேசுகிறேன். ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு கோயம்புத்தூர் தொழிலதிபர், அதாவது ஒரு ஹோட்டல் பர்சன் வந்து ஹோட்டல் ரன் பண்ணுறவர் வந்து பெரிய வசதியானவர். அவர் வந்து இவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, செந்தில் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 15,000 அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு. என்னடா அது இவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்ட்டு என்ன எதுனே கேட்காம டக்குன்னு இவரும் அனுப்பிச்சி விட்ருக்காரு. உடனே அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது வேறு ஒரு நேம் வந்துருக்குது. அச்சோ அப்படிங்கிறதுக்குள்ள 15,000 போயிடுச்சு. அது யோசிக்கிறதுக்கு செகண்டில் போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன தான் மிர்ச்சி செந்தில் அவருடைய நாலேஜ் பற்றி நமக்கு சொல்லி தான் தெரியணுமா? அவ்வளோ ஒரு புத்திசாலி, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரே ஏமாந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இதில் நார்மலாகவே ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, ப்ரமோ லிங்க் அப்படின்னு கூட நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. எப்போயுமே ப்ரமோ வந்திருக்குன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நானே நேராக போய் விஜய் டெலிவிஷன் போட்டாவோ இல்லை ஜீன் போட்டாவோ அங்கே ப்ரமோ தெரிய போகுது, அந்த லிங்க்கை நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட கிளிக் பண்ணக்கூடாது. எனக்கு அந்தளவுக்கு இந்த ஸ்கேம் மேலே பயங்க. அதே சமயம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருடைய வாட்ஸ்அப்பவே அப்படியே டோட்டலாக ஹேக் பண்ணிவிட்டு அவங்களோட இதில் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்கேம் பண்ணவங்க. ஸோ அதனால் நமக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் பண்ணுறாங்கன்னு இருக்கும். எனக்குமே இது பர்சனலாக இருக்குது. ஒரு எல்ஐசிக்காரர் இதில் பாலிசி ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தார். நான் உடனே அண்ணா நான் இதெல்லாம் பாலிசிலாம் போடலன்னதுக்கு, ஏம்மா அது மாதிரி பாலிசிலாம் எதுவும் இல்லைம்மா, யாரோ என்னோடதை ஹேக் பண்ணிட்டாங்கன்றாங்க. ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். அவரோட இதில் இருக்க பாலிசியில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் போயிருக்கும். ஆனால் நான் ஓப்பன் பண்ணலை. பார்த்தீங்களா, நானே புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் இப்படி வந்துருச்சு பாருங்கள் எல்ஐசியிலேருந்து. நான் இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இங்கே மட்டும் லிங்க்கை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனால் எனக்கு எங்கேருந்து ஆப்பு வருது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எந்த இடத்துல வேணாலும் எப்படி இருக்கவங்ககிட்டையும் வரும். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு எப்பயுமே சொல்கிறேன், இந்த ஆன்லைனில் பணப்பரிமாற்றத்தில் எனக்கு எப்பயுமே பயம் இருக்கும். சீரியஸ்லி, என்னோடய இதில் யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா இங்கே வந்து என் மொபைல் பாருங்கள், பேடிஎம், ஜிபே எதுவுமே இல்லை, போய் நான் நேராக பணத்தை கொடுத்தே வாங்கிக்கிறேன். நான் வச்சுருக்க 5-10 இப்படி இழக்கிறதுக்கு விரும்பல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிதானமாக இதை கையாளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது சால சிறந்தது. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் செந்தில் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்குமே இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி எல்ஐசின்ட்டு எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேறு இடங்கள்ல இருந்து அப்படிங்கும்போது நம்மளும் அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு அடடே அவர் பண்ணவே மாட்டார், அவர் வேறு 1000 ரூபா கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அது 15,000 அவருக்கு, நமக்கு 500 ரூபாய் இருந்தாலும் பெருசு தானே, கரெக்டு தானே. 1 ரூபானாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா? காலையில் கீரை வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஒரு 2 ரூபாய்க்கு பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ நேரம், கரெக்டு தானே. அப்போ வாழ்க்கையில் காசு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் ஒரு புரிதலுக்கு. ஸ்டேடியம்.